பெயருக்காக திருக்குறளை பேசிவிட்டு தமிழ் மொழியை அழிக்க நினைப்பதாக பிரதமர் மோடியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் அடுத்த வளவனூரில் அதிமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசுகையில், தமிழை அழிக்க ஒன்றிய அரசுகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் பெயருக்கு திருக்குறளை பேசிவிட்டு தமிழை அழிக்க நினைக்கிறார்கள் என்று பிரதமர் மோடியை மறைமுகமாக குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சித்தார். தமிழகத்திற்கு வரும்போது மட்டும்தான் தமிழை பேசுவார்கள். வணக்கம், நன்றி, இந்த ரெண்டு வார்த்தையை தெரிந்து கொள்வார்கள். பேசிவிட்டு பேருக்கு திருக்குறள் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். சொல்லிவிட்டு தமிழை அழிப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு மொழிவரி இன்றைக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திராவிடம் இந்த 50 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக, முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார்? இந்த திராவிடம். தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்கள் உயிரை கொடுத்து தமிழை காப்பாற்றியதாகவும், அவர்கள் இல்லையென்றால் தமிழ்நாடு இந்தி நாடாக இருந்திருக்கும் எனவும், தற்போது மறைமுக இந்தியை திணிக்க முயற்சி செய்து வருகிறார்கள் என்றும் சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.